விஜய் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நான் வந்து தாய் மாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவருனா எல்லார் குழந்தைகளும் வந்து தாய் மாமாவா? அப்போனா வந்து சீர் செய்ய சொல்லுங்கள் ஒரு 10 பவுன் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. எல்லாருக்கும் செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரி வந்து ஸ்டாலினும் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து எல்லாருக்கும் வந்து அப்பா மாதிரி அந்த மாதிரி. அப்போனா எங்களுக்கு வந்து சொத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பங்கு கொடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஜெயலலிதாவை வந்து எல்லாரும் வந்து அம்மான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க கிட்ட போய் சொத்தில் பங்கு கேட்டோமா? இல்லை. அதை எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டோம். வரலாற்றுக்கு முன்னாடி போய் பார்த்தா எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா வந்து காந்தியை வந்து வெறும் காந்தி நம்ம வந்து சொல்கிறதில்ல, காந்தி தாத்தான்னு சொல்கிறோம். அதே மாதிரி நேருவை வந்து நேரு மாமா அப்படின்னு சொல்கிறோம். அதனால நம்ம போய் அவங்க சொத்தில் வந்து பங்கு கேட்குறோமா? இல்லை. அதெல்லாம் வந்து நல்லா ஏற்றுக்கிட்டோம்ல. ஏன்னா வந்து இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடுங்க. இதானே நம்ம புக்கிலலாம் படிக்கிறோம். அப்புறம் எப்படி இதுக்காகலாம் பேசுகிறோம் அப்படின்னு வந்து தெரியல. இப்போ நம்ம தெரியாதவங்க யாராவது வந்தால் கூட அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறோம். இப்போ அவங்களுக்காக அவங்க மேலே உரிமையோடு எடுத்து எல்லாத்தையும் வந்து கேட்க முடியுமா? பேச முடியாது. இல்லை வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக வந்து மாற்றிட்டுருக்காங்க. நான் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் லைக் மட்டும் பண்ணாதீங்க, ஃபாலோவும் பண்ணுங்கள். தேங்க்யூ.